இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி தீர்வை உக்ரைன் தாமதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெலன்ஸ்கிக்கு புதின் எச்சரிக்கை. நீதிபதி மீது விமர்சனம், மக்கள் முன் அவமதிப்பு என அடுத்தடுத்து சர்ச்சை. பீகார் பாஜக துணை முதலமைச்சருக்கு எதிராக அரசு அலுவலர்கள் போர்க்கொடி. வரைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களும் விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ். புதிதாக பெயர் சேர்ப்பதற்கு உறுதிமொழி படிவம் வழங்குவதிலும் குளறுபடி என புகார். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். ரயில்கள் பல மணி நேரம் தாமதம், விமான போக்குவரத்தும் பாதிப்பு. வணக்கம். வணக்கம். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்று போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் தாமதப்படுத்தினால் ராணுவ பலத்துடன் தனது குறிக்கோளை ரஷ்யா அடையும் என ரஷ்ய அதிபர் புதின் மீண்டும் எச்சரித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர உக்ரைன் முடிவெடுத்ததை எதிர்த்து அந்நாட்டின் மீது 2022 ஆண்டு பிப்ரவரி 24 ரஷ்யா முழு அளவிலான போரை தொடங்கியது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் முயற்சி மேற்கொண்டனர். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்காவின் மியாமி நகரில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து 20 அம்ச அமைதி திட்டத்தை ஏற்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்தார். இது தொடர்பாக ட்ரம்பை ஜெலன்ஸ்கி புளோரிடாவில் சந்தித்து பேசுவதற்கு முன்பாக அமைதி ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்த புதின் உக்ரைனுக்கு அமைதி தீர்வு காண்பதில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேற்கத்திய நாடுகளில் புத்திசாலிகளும் இருக்கிறார்கள் என்ற அவர் அந்த நாடுகளின் தலைவர்கள் போரை நிறுத்துவதற்கான நியாயமான நிபந்தனைகளை ஏற்குமாறு உக்ரைன் அரசுக்கு பரிந்துரைத்திருப்பதாக கூறினார். ஆனால் உக்ரைன் ஆட்சியாளர்களுக்கு அதில் அக்கறை இல்லை என்ற புதின் ரஷ்யா ராணுவ பலத்துடன் நினைத்ததை சாதிக்கும் என்று எச்சரித்தார். இதனிடையே உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்றிரவு 500 ட்ரோன்கள் மற்றும் 40 ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பல குடியிருப்பு கட்டடங்களும் தீப்பற்றி எரிந்தன. உக்ரைன் நாட்டின் ஜப்போரிசியா பிராந்தியத்தின் 2வது பெரிய நகரமான ஹுலாய் போல் மீதான தாக்குதல் காட்சிகளை வெளியிட்டுள்ள ரஷ்ய ராணுவம் அந்நகரம் தனது கட்டுப்பாட்டிற்குள் வந்ததாக தெரிவித்துள்ளது. கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள குப்பியான்ஸ்க் நகரம் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக ரஷ்ய ராணுவம் கூறியுள்ளதை உக்ரைன் மறுத்துள்ளது. இதனிடையே கீவ் மீதான தாக்குதல் பற்றி தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் ஒரு போர் வெறியர் என்றும் அமைதி தீர்வு காண்பதில் அக்கறை அற்றவர் என்றும் கூறியுள்ளார். பாஜகவை சேர்ந்த பீகார் துணை முதலமைச்சர் திரு விஜய் சின்ஹா பொதுமக்கள் முன்னிலையில் தங்களை அவமதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அம்மாநில வருவாய்த்துறை அலுவலர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். பீகாரில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வென்றாலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதா தள தலைவர் திரு நிதிஷ்குமாரே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். பாஜகவுக்கு 2 துணை முதலமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டன. துணை முதலமைச்சர்களில் ஒருவரான திரு விஜய் சின்ஹா தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு நீதிபதி ஒருவரின் தீர்ப்பு குறித்து விமர்சித்திருந்த அவர் அந்த நீதிபதி நேர்மையான முறையில் தீர்ப்பளிக்கவில்லை என்பதாகவும் ஒரு தரப்புக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வழங்குவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நீதிபதிகள் நீதித்துறையை இழிவுபடுத்தியதற்காக திரு சின்ஹா பொதுவழியில் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கானுக்கும் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருக்கும் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் வருவாய்த்துறை அலுவலர்களை விமர்சித்து அடுத்த சர்ச்சையில் திரு விஜய் சின்ஹா சிக்கியுள்ளார். குறை கேட்பு கூட்டங்கள் நடக்கும் போது பொதுமக்கள் முன்னிலையில் தங்களை அவர் அவமதிப்பதாக வருவாய்த்துறையினர் குற்றம் சாட்டி உள்ளனர். நான் நினைத்தால் இந்த இடத்திலேயே உங்களை வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்துவிடுவேன் என திரு விஜய் சின்ஹா மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ள அலுவலர்கள் இதனால் தங்களை பொதுமக்கள் ஏளனமாக பார்ப்பதாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இது சர்வாதிகாரமான செயல் என சாடியுள்ள அவர்கள் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை ஏற்க முடியாது என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். துணை முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தால் அரசு நிர்வாகம் சம்பிக்கும் சூழ்நிலை உருவாகும் என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் தாம் அஞ்ச போவதில்லை என தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் திரு சின்ஹா மக்களுக்கு பணி செய்யவே பீகார் மக்கள் தமக்கு வாக்களித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பவர்களுக்கு உறுதிமொழி படிவம் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு பின் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்க்க மாநிலம் முழுவதும் இன்று 2வது நாளாக சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன.
சென்னையில் நடைபெற்ற முகாம்களில் பங்கேற்ற வாக்காளர்கள் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு பள்ளியில் நடைபெற்ற முகாமில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள பலருக்கும் அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். அதில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காததால் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என கூறி அலைக்கழிக்கப்படுவதாக வாக்காளர்கள் புகார் தெரிவித்தனர். எங்களை ஏற்கனவே கொடுத்ததை மறுபடியும் அதே ஆவணத்தை கேட்டு வாங்குறதுனால எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுது. ஏன்னா நம்ம நீ போகணுமோ அந்த சொல்லிடுற டேட்டு போகலைன்னா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நம்ம பேர் வந்து டெலிட் பண்ணிடுவான்ற எங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. இது வந்து தேவையில்லாத பொதுமக்களை வந்து அலைக்கழிக்கிற நோக்கத்தோடு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது. நேட்டிவிட்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 2002ல் ஓட்டு போட்டிருந்தா அந்த லிஸ்ட்டில் வந்து நேட்டிவிட்டி கன்சிடர் பண்ணுறாங்க. 2002ல் நான் போடாதனால அவங்க நேட்டிவிட்டி திருப்பி சர்டிஃபை பண்ணிவிட்டு கார்டு வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தவறாமல் வாக்களிக்கும் தங்களது பெயர் வரைவு பட்டியலில் இடம்பெறாதது வேதனை அளிப்பதாக கூறிய பல வாக்காளர்கள் இனியாவது முறையாக பட்டியலில் பெயரை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயரும் நிரந்தரமாக முகவரி மாற்றி சென்றவர்களின் பெயரும் இரட்டை பதிவுகளும் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே இந்த இறப்பு, இடமாற்றம், அடையாளம் தெரியாத நபர்கள் இதெல்லாம் நாங்கள் BLA 2 எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அதை நீக்காமலே அப்படியே வந்திருக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியலிலே. இதனிடையே புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான படிவம் 6ஐ சமர்ப்பிக்கும் அனைவரும் உறுதிமொழி படிவம் கட்டாயம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் முதல் முறை வாக்களிக்க விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே உறுதிமொழி படிவம் அளிக்கப்படும் என்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வடமாநிலங்களில் கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியுள்ளது. டெல்லியில் காற்று மாசின் அளவு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இன்று காற்று மாசுடன் கடும் பனியும் சேர்ந்ததால் காற்றின் தர குறியீடு 391ஆக பதிவானது. வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாக குறைந்த நிலையில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவியதால் பகல் நேரத்திலும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு சென்றன. பிரயாக்ராஜ் விரைவு ரயில் 5 மணி நேரமும், ரேவா ஆனந்த் விஹார் விரைவு ரயில் 9 மணி நேரமும், டெல்லி தேஜாஸ் ராஜ்தானி விரைவு ரயில் 4 மணி நேரமும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. தலைநகரில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் பனியும் வாட்டுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஹரியானாவில் கடும் பனிப்பொழிவால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக அருகில் இருப்பவர்கள் கூட பார்வைக்கு தெரியாத நிலை நிலவி வருகிறது. குளிரில் நடுங்கியவாறு வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை, பாந்த்ரா உள்ளிட்ட பகுதிகளில் புகை மூட்டத்துடன் பனிப்பொழிவும் நிலவியது. உத்தரப்பிரதேசத்தில் மீரட், மொரதாபாத் உள்ளிட்ட நகரங்கள் கடும் பனிப்பொழிவில் சிக்கி தவித்து வருகின்றன. ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் அடர்த்தியான மூடுபனியால் மறைக்கப்பட்டது. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குளிரிலிருந்து தப்பிக்க சாலையோரம் தீயை மூட்டி குளிர் காய்வது வழக்கமாகிவிட்டது. மேற்கு வங்கத்திலும் காலை 8 மணி வரை பனிப்பொழிவு நிலவியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அடர்த்தியான மூடுபனி மற்றும் பனிப்பொழிவு காரணமாக 10 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் வெப்பநிலை பதிவானது. சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. உதகை அருகே தோடர் பழங்குடியின மக்களின் புத்தாண்டு பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், காட்டு நாயக்கர், பணியர், இருளர், குறும்பர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் தங்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் மாறாமல் இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். இதில் தோடரின மக்கள் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் மந்து எனப்படும் கிராமங்களில் வசிக்கின்றனர். மொத்தம் 65 மந்துகளில் சுமார் 2000 தோடர்கள் உள்ளனர். ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் மொர்பத் எனும் புத்தாண்டு பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான பண்டிகையை முன்னிட்டு தலைக்குந்த அருகே முத்தநாடு மந்தில் பழமையான மூன்போ மற்றும் அடையாள் ஓவ் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தோடரின ஆண்கள் பாரம்பரிய உடை அணிந்து விவசாயம் செழிக்க சிறப்பு பிரார்த்தனை செய்து நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பால், நெய் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பிரத்யேக இனிப்பு உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பின்னர் இளைஞர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இளவட்ட கல்லை தூக்கி விளையாண்டனர்.
மக்களுக்கு விவசாயம் பெருகணும், நீர்வளம் பெருகணும், சமாதானம் உண்டாகணுங்கிறதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை வேண்டுதல் பண்ணோம். அது முடிஞ்ச உடனே வந்துட்டு ₹1 காணிக்கையானது வந்து பிரதான காலத்துலேருந்து ஒரு ஆண்மகனுக்கு வந்து தலைக்காணிக்கைங்கிறது வந்து அது கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை வந்து 10 நிமிஷம் நடைபெற்றது. விழா நிறைவடைந்ததும் அனைவரும் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். இனி வருவது செய்தி துளிகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிகளுக்கு காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. விடுதிகளுக்கு வரும் வாகனங்களை முறையாக சோதனையிட்டு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்றும் அறிவித்துள்ள காவல்துறை அனுமதிக்கப்பட்ட அரங்கத்தில் மட்டுமே கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது. கேளிக்கை நிகழ்ச்சிக்காக தற்காலிக மேடை அமைக்க தீயணைப்புத் துறையின் தகுதி சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைப்பிடித்துள்ள இலங்கை கடற்படை அவர்களது படகையும் பறிமுதல் செய்துள்ளது. மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படையினர் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் கோரியுள்ளனர். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் பெயரை கோவையில் உயர்மட்ட பாலத்திற்கு சூட்டி முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவையில் ஆத்துப்பாலம் ஒப்பனக்கார வீதி வரையான உயர்மட்ட பாலத்திற்கு சி. சுப்பிரமணியம் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டு மக்களின் பசி பிணியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் சி. சுப்பிரமணியம் என புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் உருவ சிலைக்கு திருமதி பிரேமலதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற தமது அருமை நண்பர் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விஜயகாந்த் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தமாக தலைவர் திரு ஜி. கே. வாசன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை முதல் சர்வ தரிசன டோக்கன் வழங்குவது நிறுத்தப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் வரும் 8ஆம் தேதியிலிருந்து டோக்கன் வழங்கப்படும் என்றும் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏழுமலையான் கோவிலில் 30ஆம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை பக்தர்கள் அந்த வழியே சென்று தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சிமெண்ட் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் ஜமுய் மாவட்டத்தின் பருவா ஆற்றுப்பாலத்தில் தடம் புரண்ட விபத்தில் 10 பெட்டிகள் ஆற்றில் கவிழ்ந்தன. மொத்தமுள்ள 42 பெட்டிகளில் 19 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து விலகிய நிலையில் அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பொங்கல் தினத்தன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த CA தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் கழகம் அறிவித்துள்ளது. பொங்கல் திருநாளான அடுத்த மாதம் 15ஆம் தேதி CA தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் மகாராஷ்டிராவில் அன்றைய தினம் மாநகராட்சி தேர்தல் நடைபெறுவதால் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மதுரை MP திரு சு. வெங்கடேசன், தேர்வு தேதி மாற்றத்திற்கு வேறு காரணம் கூறியதன் மூலம் அவர்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளட்டும் என குறிப்பிட்டுள்ளார். சபரிமலையில் மண்டல பூஜை நேற்று நிறைவடைந்த நிலையில் கோயில் வருமானம் இதுவரை இல்லாத அளவு 333 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. காணிக்கைகள், பிரசாத விற்பனை மற்றும் அறை வாடகை மூலம் இத்தொகை கிடைத்துள்ளது என்றும் இது கடந்த ஆண்டை விட 36 கோடி ரூபாய் அதிகம் என்றும் திருவிதாங்கூர் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஈரநில பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. சித்திரங்குடி, காஞ்சிரங்குளம், தேர்த்தங்கல், சக்கரக்கோட்டை, மேலச்செல்வனூர் ஆகிய சரணாலயங்களில் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. சக்கரக்கோட்டை சரணாலயத்தில் பாம்புதாரா, மஞ்சள் மூக்கு நாரை, அரிவாள் மூக்கு நாரை, நத்தை கொத்தி நாரை, செண்டு வாத்து, நீர்க்காகம் உள்ளிட்ட பறவைகள் காணப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குட்டிகளுடன் வந்த 5 யானைகள் விளைநிலங்களை நாசம் செய்தன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வெளியேறிய இந்த யானை கூட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் நுழைந்து அட்டகாசம் செய்தது. 1 ஏக்கரில் சாகுபடி செய்த நெற்பயிர்களை அந்த யானைகள் நாசம் செய்தன. குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நடமாடுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. அந்நாட்டின் இலன் நகரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அடியில் 73 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டது.
கட்டடங்கள் குலுங்கியதால் வீடுகளில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்து சேதமடைந்தன. தலைநகர் தைபேயில் அதிகபட்ச நிலநடுக்கம் உணரப்பட்டது. வீதியில் பொதுமக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இத்தாலியின் எட்னா எரிமலை பல கிலோமீட்டர் உயரத்திற்கு லாவா குழம்பை வெளியேற்றி வெடித்து சிதறி வருகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய எரிமலை என அடையாளம் காணப்பட்ட இந்த எரிமலை கரும் புகையை வெளிப்படுத்துவதால் சிசிலி தீவு முழுவதும் சாம்பல் நிறமாக காட்சியளிக்கிறது. வயதுக்கு உட்பட்டோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் இந்த போட்டி நடைபெறுகிறது. ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணியில் அதிரடி வீரர் வைபவ் சூரியவன்ஷி உட்பட 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இளையோர் ஆசிய கோப்பையில் சிறப்பாக விளையாடிய விஹான் மல்ஹோத்ரா, ஆரோன் ஜார்ஜ், அபிக்யான், ஹெனில் பட்டேல் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,04,800 ரூபாயாகவும் கிராம் 13,100 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி ஒரு கிராம் 285 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்று போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் தாமதப்படுத்தினால் ராணுவ பலத்துடன் தனது குறிக்கோளை ரஷ்யா அடையும் என புதின் மீண்டும் எச்சரித்துள்ளார். பீகாரில் பாஜக துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹா தங்களை அவமதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அரசு அலுவலர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பவர்களுக்கு உறுதிமொழி படிவம் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.